நயினார் நாகேந்திரன் த்ரிஷா விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொன்னப்ப நிறைய எதிர்ப்பு குரல் வந்தது. அது அவங்களுடைய பர்சனல், எதுக்கு கொண்டு வரீங்க, இதுக்கு த்ரிஷாவும் கண்டனம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் சங்கீதாவுடைய இந்த விவகாரத்து விஷயம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே த்ரிஷாவை தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப எந்த ஒரு கண்டனமும் வரல, இதை பத்தின எந்த ஒரு பேச்சும் வெளியே வரல. இங்க இந்த இடத்துல கரெக்ட் நீங்க சொல்றது, இதை கண்டனம் வர்றன்றது வேற. சில பேர் இதை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, கொஞ்சம் ஷாக்காகவும் பார்க்குறாங்க சில தலைவர்கள். என்ன இது இப்படி திடீர்னு கூட நிற்கிறான், ஏன்னா போன கூட்டத்தில் நான் சொல்கிறேன், என்ன அசிங்கமாக பேசுனாங்கன்னு பேசினாள் இவன் யார், என்ன அசிங்கமாக பேசுனாங்க அப்படி அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி நீ அப்படியே கண்ணு கலங்கன அப்படியே ஆக்டிங்லாம் போட்டான். இப்போ நீ நடந்துக்கிறது அசிங்கமாக இல்லையா? இது அசிங்கம் தானே, இது பேச தானே செய்வான், சும்மாவே பேசலாம். நீங்கள் எதை மென்ஷன் பண்ணீங்க? நயினார் நாகேந்திரன் வந்து த்ரிஷா விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னதை தான் இவன் அசிங்கம் சொன்னான், வேறு எந்த அசிங்கமும் யாரும் பேசலை, அதுதான். ஆனால் இப்போ நீ அந்த அசிங்கத்தை நீ ஊர்ஜிதப்படுத்துறல்ல, அப்போ உனக்கு என்ன பொறுப்பு இருக்குது? அது பல பேர் வந்து இந்த விஜய்க்கு எதிராக திரும்பினக்கூடிய அந்த டிவிக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் இருக்கிறானுங்கல்ல, டிவிக்கு ஆதரவாக முட்டு கொடுத்தவனுங்க, அவங்க முட்டு விடும் பாருங்களேன். உங்களை நம்பணும், ஏமாற்றிட்டீங்க, நீங்கள் ரொம்ப கேவலமாக நிறுத்திட்டீங்க, நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு.